டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமாரனுடைய இயக்கத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னு நீங்க நினைச்ச 3 திரைப்படங்களை சொல்லுங்கன்னு திருமுலை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. எதுக்கு 3 படங்களை சொல்லணும்? கே.எஸ். ரவிக்குமாருடைய இயக்கத்திலே மிகப்பெரிய வெற்றி பெற்ற 5 படங்களை சொல்கிறேன். முதல் திரைப்படம் நாட்டாமை, 2வது முத்து, 3வது படையப்பா, 4வது தசாவதாரம், 5வது வரலாறு. விஜயகாந்த் சார் கூட சரிதா மேம் ஜோடியா நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜயகாந்தோடு ஜோடி சேர்ந்து சரிதா நடித்த திரைப்படமாக ஊமை வழிகள் திரைப்படம் அமைந்தது. முதல்ல அந்த படத்தில் நடிப்பதற்கு சரிதாவுக்கு விருப்பமே இல்லாமல் தான் இருந்துதான். விஜயகாந்த் அந்த படத்திலே கதாநாயகன், அவருக்கு ஜோடி அப்படின்றதுனால தான் அந்த படத்தில் நடிக்க நான் ஒப்புக்கொண்டேன் என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே பதிவு செய்திருக்கிறார் சரிதா. வெற்றி துரைசாமி எத்தனை திரைப்படங்களை இயக்கியிருக்காரு அண்ட் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காருன்னு தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. வெற்றி துரைசாமி இயக்கத்திலே உருவான ஒரே ஒரு திரைப்படம்னா அது என்றாவது ஒரு நாள் என்ற திரைப்படம் தான். விதார்த்தம் ரம்யா நம்பீசனும் அந்த படத்திலே ஜோடியாக நடித்திருந்தார்கள். வெற்றி துரைசாமியை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறனுடைய பரம சீடர் அவர். ஏவிஎம் பேனர்ல நடிக்காத முன்னணி நடிகர்கள் அண்ட் ஹீரோஸ் யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா அவங்க யார் யாருன்னு சொல்ல முடியுமான்னு கோவையிலிருந்து பஞ்சாப கேசன் சுரேஷ் கேட்டிருக்காங்க. இன்றைய கதாநாயக நடிகர்களில் தனுஷ், ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, ஆர்யா, கார்த்திக் என்று ஏவிஎம் நிறுவனத்தில் நடிக்காத பல முன்னணி நடிகர்கள் இருக்கிறார்கள். அயோத்தின்ற மிக சிறப்பான திரைப்படத்தை கொடுத்த இயக்குனர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் இப்போ ஏதாவது திரைப்படம் இயக்குறாரான்னு சின்னப்பரூர்ல இருந்து மாணிக்கம் கேட்டிருக்காங்க. அயோத்தி திரைப்படத்தை இயக்கிய மந்திரமூர்த்தி தன்னுடைய அடுத்த படத்திற்கான கதையை இப்போ எழுதிக்கிட்டு இருக்காரு. கதையை எழுதி முடித்ததுக்கு பின்னால தான் அந்த படத்திலே யார் நடிக்கிறார் அப்படின்றத என்னால் முடிவு செய்ய முடியும் என்கிறார் மந்திரமூர்த்தி. அவருடைய முதல் படமான அயோத்தியை தயாரித்த ட்ரைடன்ஸ் ரவிக்காகத்தான் இந்த படத்தையும் உருவாக்க இருக்கிறார் அவர். தி கோட் திரைப்படத்துல அரசியல் பஞ்ச் அண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்குமா சார்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சாதாரணமாகவே விஜயனுடைய படங்கள்ல அங்கங்க அரசியல் பஞ்ச் இருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலிலே புகுவதை பற்றி அறிவித்ததுக்கு பின்னாலே வரப்போகிற படம். அதனால நிச்சயமாக பல பஞ்ச் டயலாக் இந்த படத்திலே இருக்கும். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்த பிரபலம் யாரோட பசங்களாவது ஐபிஎஸ் அல்லது போலீஸ் அதிகாரி ஆயிருக்காங்களான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பிறந்தமிழன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே உள்ள பிரபல நடிகரான சின்னி ஜெயந்தினுடைய மகன் கலெக்டராக இருக்காரு. ஆனால் எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவிலே பிரபலமாக உள்ள யாருடைய மகனும் ஐபிஎஸ் அதிகாரியாக ஆனதாக தெரியல. சார், டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில நீங்க சொன்ன பதிலை கேட்டு எந்த நடிகராவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்களுடைய கோபத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்களான்னு மலேசியால இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ்ல நான் அளிக்கின்ற பதில்களை கேட்டுவிட்டு யாரும் எங்கிட்ட கோபப்பட்டு எப்போதுமே பேசியதில்லை. ஒரு சில தயாரிப்பாளர்கள் எங்களுடைய படம் பெரிய வெற்றி பெறல அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, ஆனால் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு எங்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி எங்கிட்ட கேட்கின்ற தயாரிப்பாளர்கிட்ட நான் அப்படி ஒரு விமர்சனத்தை எதனால் முன்வைத்தேன் என்பதையும் எந்தெந்த ஊர்களிலெல்லாம் அந்த படத்துடைய வசூலை பற்றி விசாரித்து விட்டு அதுக்கு பின்னாலே அப்படிப்பட்ட விமர்சனத்தை நான் தந்தேன் என்பதையும் சொல்வேன். அதுக்கு பின்னால் பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் சமாதானம் ஆயிடுவாங்க. நடிகை த்ரிஷாக்கு கிருத்திகா நெல்சன் அல்லது சின்மயி இவங்களுடைய டப்பிங்ல யாருடைய குரல் உங்களுக்கு பிடிக்கும் சார்னு பாண்டிச்சேரியில இருந்து பிறந்தவன் கேட்டிருக்காங்க. த்ரிஷாவுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர்கள சின்மயினுடைய குரல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாவீரனுக்கு பிறகு நடிகை சரிதா வேற ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாங்களான்னு தோரணமலையில இருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. மாவீரன் திரைப்படத்துக்கு பின்னாலே சரிதா இப்ப எந்த தமிழ் படத்திலும் நடிப்பதாக தெரியல. அவங்க பெரும்பாலும் துபாயில தான் இருக்காங்க. அவங்களுடைய பட வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கு அது கூட காரணமாக இருக்கலாம். SK25 திரைப்படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த இயக்குனருக்கு அதிகமா இருக்குன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகனுடைய 25வது திரைப்படத்தை பெரும்பாலும் வெங்கட் பிரபு தான் இயக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதே நான் அறிவேன். அஜய் தேவ்கன் அண்ட் அக்ஷய் குமார் இவங்க 2 பேருமே இப்ப தமிழ் இயக்குநர்களோட தான் படம் பண்றாங்க. பாலிவுட்ல இப்படி திடீர்னு தமிழ் இயக்குநர்கள் தேடப்படுறதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. பாலிவுட்ல திடீர்னு ஒன்றும் தமிழ் இயக்குநர்களை தேடல. அப்பப்போ இது மாதிரி அவங்க தமிழ் இயக்குநர்களை தேடுவாங்க. ஆனால் தொடர்ந்து தமிழ் இயக்குநர்களை ஆதரிக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. லால் சலாம் திரைப்படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே அந்த படம் தோல்விதான்னு பத்திரிகையாளர்களும் இணையதளங்களையும் சில பேர் சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம் சார்? ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 வாரங்களுக்கு மேலானதான படத்தினுடைய உண்மையான ரிசல்ட் தெரியும்னு வடபழனியில இருந்து ஜெயச்சந்திர கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்த போதிலும் லால் சலாம் திரைப்படத்துடைய முதல் நாள் காட்சிகள் பல ஊர்ல ஹவுஸ்ஃபுல் ஆகலை. அந்த படம் தோல்வி படம் அப்படின்றதுக்கு இதை விட வேற என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், இப்போ சேட்டலைட் போன் எந்த நடிகர் அல்லது நடிகை வச்சிருக்காங்கன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எந்த நடிகர் நடிகை இப்ப சேட்டலைட் போனை பயன்படுத்துவதா எனக்கு தெரியல. பொதுவாகவே சேட்டலைட் போனுடைய பயன்பாடு இப்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். விஜய் சாரனுடைய கட்சியிலிருந்து உங்களுக்கு கட்சியில சேரத்துக்கான அழைப்பு வந்தா நீங்க அதை ஏத்துப்பீங்களான்னு தருமபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. முதல்ல அத்தைக்கு மீச முளைக்கட்டும், அதற்கு பின்னாலே நான் சித்தப்பா ஆறுனா இல்லையா அப்படின்னு பார்ப்போம்.
நடிகர் சரத்குமார் சார் நடிச்ச கேப்டன் திரைப்படம் தெலுங்கு திரைப்படம் மாதிரி இருக்கு. உண்மையாவே அது தெலுங்கு படமா அல்லது தமிழ் படமான கோவையில இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. சரத்குமார் நடித்த கேப்டன் திரைப்படம் தெலுங்கு படம் மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அந்த படத்தை இயக்கியவர் தெலுங்கு பட உலகிலே மிகவும் பிரபலமாக அந்த காலகட்டத்தில் இருந்த கோடி ராமகிருஷ்ணா. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கூடுதல் தகவலையும் உங்களுக்கு நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய தமிழ் பதிப்புக்கு வசனம் எழுதியவர் வைரமுத்து. சார், இந்த நடிகராவது பொது கோவில் கட்டியிருக்காங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க? ராகவா லாரன்ஸ் ராகவேந்திர சுவாமிகளுக்காக மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்காக அவருடைய தோட்டத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை எழுப்பியிருக்கார். ஒரே டேக்ல முழுசா காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு நடன பாடல் தமிழ் சினிமால ஏதாவது இருக்கான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய இனிய நண்பரான சி.வி. ராஜேந்திரன் ஒரு பாடல் காட்சி முழுவதையும் ஒரே ஷாட்டில் எடுத்தார். சமீபத்திலே அப்படி ஒரே ஷாட்டிலே படமாக்கப்பட்ட ஒரு பாடல்னா அது வெந்து தணிந்தது காடு என்ற படத்தில் இடம்பெற்றது. மல்லிப்பூ என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலில் சிம்பு அட்டகாசமாக நடனமாடியிருப்பார். அடுத்து இன்று ஒரு தகவல். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே சவுகார் ஜானகி நடித்த முதல் திரைப்படம்னா அது வளையாபதி என்ற திரைப்படம் தான். அந்த படம் தான் சவுகார் ஜானகி நடித்த முதல் தமிழ் படமும் கூட. அந்த படத்தை முதல்ல டி.ஆர். சுந்தரம் தான் இயக்குவதாக இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் டி.ஆர். சுந்தரத்துக்கு ஏற்பட்டதுனால அவர் அமெரிக்கா சென்று விட அவருடைய உதவியாளர்கள் இங்கே படத்தை இயக்கி கொண்டிருந்தார். முதலாளி இல்லைன்னா இங்கே பிரச்சனைகள் வெடிக்கத்தானே வெடிக்கும். அப்படி சில அரசியல்வாதிகளுடைய தலையீடு காரணமாக அந்த ஸ்டூடியோவிலே பல பிரச்சனைகள் வெடிக்க தொடங்கின. வார இறுதி நாட்களில் எங்களுக்கு விடுமுறை வேணும், 8 மணி நேரம் தான் நாங்கள் வேலை செய்வோம் என்றெல்லாம் பல நிபந்தனைகளை அந்த ஸ்டூடியோ தொழிலாளர்கள் விதிக்க ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸில் அது மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. இந்த தகவல் அமெரிக்காவில் இருந்த டி.ஆர். சுந்தரத்துக்கு போனது. நீங்கள் எப்படியாவது படப்பிடிப்பை அமைதியாக நடத்திட்டு இருங்க, நான் வந்த உடனே இந்த பிரச்சனையை கையாண்டு கொள்கிறேன் என்றார் டி.ஆர். சுந்தரம். 3 மாதங்கள் கழித்தவர் சேலத்துக்கு திரும்பிய போது நிர்வாகத்துக்கு எதிராக பல பேர் கொடிபிடித்துக் கொண்டிருப்பதை அவரால் உணர முடிந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு நாள் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இரவு 2 மணி வரை நின்றது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை முடிச்சுட்டு செல்கின்ற நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞரில் தாக்குவதற்காக ஒரு கூட்டம் வெளியில் தயாராக இருக்கிறது அப்படின்ற தகவல் டி.ஆர். சுந்தரத்துக்கு கிடைத்தது. பொதுவாக இது போன்ற தகவல் ஒரு முதலாளிக்கு கிடைக்கணும்னா உடனடியாக அவர் செய்யக்கூடிய காரியம் என்னென்னா தன்னுடைய நிர்வாகிகளை அழைப்பார். நீங்கள் போய் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் டி.ஆர். சுந்தரம் அது மாதிரி பண்ணல. காரை அவர் எடுத்தார், அவரே காரை ஓட்டினார். அவருக்கு பக்கத்திலே அந்த படத்திலே கேமராமேனாக பணியாற்றியவர் அமர்ந்து கொண்டிருக்க ஸ்டூடியோ விட்டு கார் புறப்பட்டது. அந்த காரை பின்தொடர்ந்து நடிகர்கள் எல்லோருடைய காரையும் வர சொன்னார் டி.ஆர். சுந்தரம். அந்த கார் கொஞ்சம் தூரம் சென்றதுக்கு பின்னால் தான் போக முடியாத எப்படி நடுவிலே தடைக்கற்களை அவர்கள் போட்டு வைத்திருப்பது டி.ஆர். சுந்தரத்துக்கு தெரிந்தது. உடனே காரை விட்டு இறங்கினார் டி.ஆர். சுந்தரம். மற்றவங்களை பார்த்து யாரும் காரை விட்டு இறங்காதீர்கள் என்றார். அவரே ஒரு கல்லாக எடுத்து அந்த கற்களை அப்புறப்படுத்த தொடங்கினார். அதை பார்த்த உடனே அந்த தொழிலாளர்களால் தாங்கிக்க முடியல. அப்படியே நெடுஞ்சான் கிடையாக டி.ஆர். சுந்தரத்துடைய காலில் விழுந்தாங்க. எங்களை மன்னிச்சிங்க முதலாளி, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் அவர்களை மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மையான மனம் டி.ஆர். சுந்தரத்துக்கு இருந்து. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நாளை காலையில் ஸ்டூடியோவுக்கு வாங்க, எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் டி.ஆர். சுந்தரம். மறுநாள் காலையில் அவர்கள் வந்தபோது என்ன நடந்தது என்பதையும் அவர்கள் சில பேருடைய கைப்பாவையாக மாறி என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு புரிய வைத்தார். இந்த தவறுகள் எல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுமானால் உங்கள் யாருக்குமே வேலை கிடைக்காது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட தவறை செஞ்சுருக்கீங்க, ஆனாலும் என்னோட இவ்வளோ காலம் நீங்கள் பணியாற்றினவங்க அப்படின்றனால இந்த தவறுகளெல்லாம் நான் பெரிதாக்க விரும்பலை. நீங்கள் வழக்கம் போல் இந்த ஸ்டூடியோவில் பணியாற்றலாம் என்று அவள் எல்லோரையும் மீண்டும் அந்த ஸ்டூடியோவில் அணைத்து கொண்டார் டி.ஆர். சுந்தரம். டி.ஆர். சுந்தரம் மிகப்பெரிய கோபக்காரர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட கோபக்கார அந்த மனசுக்குள்ளே எப்படிப்பட்ட ஈரம் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.